வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். இந்த வசனத்தை மையப்படுத்தி 3 விதமான வானங்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட வானம், இரண்டாவதாக ஜலத்தினின்று ஜலம் பிரிக்கப்பட்டு மேலே சேர்க்கப்பட்ட ஜலம், அது இரண்டாவது வானம். மூன்றாவதாக புதிய வானமும் புதிய பூமியும், அதாவது நீதி வாசமாய் இருக்கக்கூடிய, கர்த்தருடைய நீதி மட்டும் வாசமாய் இருக்கக்கூடிய அந்த புதிய வானம் புதிய பூமி என்கிறதான 3 விதமான வானங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுத்தேன். ஆனால் இந்த வசனத்தில், 2வது வசனத்திலே, வானங்களே கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வானங்களே என்று சொல்லும் பொழுது ஏராளமான வானங்கள் இருக்கிறது. ஆனால் 3 விதமான வானம். உங்ககிட்ட கேட்டா எத்தனை வானம் இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது, இது ஞானிகளுக்கு தெரியாது, இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை வானம் இருக்குது? 3 வானம் இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசும்போது வானங்களே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். வானங்கள் என்று சொல்லுகிற பொழுது அப்படின்னா ஏராளமானது அர்த்தம். அதனாலதான் இந்த வானங்கள் என்று சொல்லக்கூடியது அது தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படுத்துகிறது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வெளிப்படுத்துகிறது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று மீட்கப்பட்ட பிள்ளைகளை அது வெளிப்படுத்துகிறது. காரணம், அவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை தரித்துக் கொள்கிறார்கள். வானவருடைய சாயலை அவர்கள் தரித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரும் அதை உறுதிப்படுத்துகிற விதத்திலே, நாம் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? இந்த வானங்கள் என்று சொல்லக்கூடியது அது கர்த்தருடைய பிள்ளைகளை வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட உன்னதத்திலே வானத்திலே வானவருடைய சாயலை அணிந்து காணப்படுகிற அந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், வானங்களே கேளுங்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான பெயர் வானங்களே கேளுங்கள். பூமியை செவிகொடு. இதை பற்றியெல்லாம் நான் விவரமாக பேச வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் போதாது. நான் உங்களோடு பேச பேச ஆண்டவர் எனக்குள்ளே அவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவ்வளவு அதிகமான வசனங்களை ஆண்டவர் எனக்குள்ளே தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இவைகளை சுருக்கமாக கொஞ்சம் மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்து அவருடைய சாயலை கொடுத்து அவருடைய ரூபத்தை கொடுத்து அவரோடு என்றென்றைக்கும் வாழும் ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சபையில நம்மை சேர்க்கிறார், அவருடைய சரீரத்தில் நம்மை அந்தமாக வைக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கிற
வானங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கேளுங்கள். எதுக்கு கேட்கணும்? எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நம்மை சிருஷ்டிப்பதற்காக. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். நம்மை அவர் சிருஷ்டிக்கும்படியாக, நம்மை அவர் சிருஷ்டிக்க வேண்டுமானால், நம்மை அவர் உருவாக்க வேண்டுமானால், நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்கு காட்டிக் கொடுத்தேன். உங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய கருத்திலே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அவருக்கு ஏற்றால் போல சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சிருஷ்டிக்கப்படுகிற ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 102ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும். நல்ல கவனிங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு விடுறீங்க? சொல்லுங்க. படிச்சா மட்டும் போதுமா? படிச்சது உள்ளத்துல இருந்தாதானே வேலை செய்கிற இடத்துல படித்ததை அவன் செய்வான். படிக்காதவனை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சா அவன் எதையாவது செய்ய முடியுமா? எவ்வளவுதான் அவனுக்கு அனுபவம் இருந்தாலும், எவ்வளவுதான் அவனுக்கு ஞானம் இருந்தாலும் அவன் அதை செய்ய முடியாது. அதே போலதான் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், வானமுடைய சாயலை நாம் அணிந்தவர்களாக இருந்தாலும், அவரை போல மாற்றப்படுவதற்கு, இயேசுவின் சாயலால் உருவாக்கப்படுவதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இந்த உண்மையை, இந்த நல்ல விஷயத்தை நம்ம ஆட்கள் விளங்கிக் கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அதோடு முடித்துக் கொள்கிறார்கள், அதோடு நின்று விடுகிறார்கள். இனி நான் ஆண்டவரை போல மாற வேண்டும். அதுக்குதான் இந்த வகுப்புக்குள்ள அல்லது இந்த சபைக்குள்ள, இந்த மகிமைக்குள்ள ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். இந்த எண்ணத்தை விசுவாசிகள் மறந்து விட்டார்கள். இந்த எண்ணத்தை விசுவாசிகள் மறந்தபடினால இந்த வசனங்களை கேட்டாலும் இதை விட்டு வெளியே போன பிற்பாடு அவரை போல உருவாக்கப்படுவதற்கு மறந்து விடுகிறார்கள். நல்ல கவனிங்க. அதனால ஏதாவது பிரச்சனை அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னாடி வரும்பொழுது அவங்க வாழ்க்கையில பழைய சுபாவம் மீண்டும் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அபிஷேகம் இருக்கு, வல்லமை இருக்கு, வரம் இருக்கு. ஆனா பழைய பாவம், பழைய கிரியை, பழைய பேச்சு, பழைய நடத்தை அவங்க ஜீவியத்தில் மாறாமல் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனை எல்லாரும் பார்க்க விரும்புறாங்க.
லாசர் மரித்து போனான். இயேசு அவன் வீட்டில் போய் அவனை உயிரோடு எழுப்பினான். யோவான் 12 வாசிக்கிறோம். உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவை அவர்கள் பக்கத்தில் உட்கார வைத்திருந்தார். இப்ப அங்க இருந்த யூதர்கள் எல்லாரும் இயேசுவை மட்டும் பார்க்கிறதுக்கல்ல, இயேசு உயிரோடு எழுப்பின லாசருவை பார்க்கும்படியாக வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது வசனம், 9வது வசனத்தை 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, பார்த்தீங்களா, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் போதும். ஆண்டவர் இங்கே ஒரு மரணத்தை முன்வைக்கிறார். லாசரு மரித்து போனான். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மரண இருளுக்குள்ள இருந்தார். பிரேத சீலையினால் கட்டப்பட்டவராய் இருந்தார். அவருடைய சத்தம் வந்தது. வெளியே வாங்கின்ற ஒரு சத்தம் வந்தது. லாசர் வெளியே வந்தார். இப்போ உயிரோடு எழுப்பப்பட்டவனை பார்ப்பதற்கு அங்கே எல்லா மக்களும் வந்துட்டாங்க. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையானா பழைய மனுஷனையும் அவனுடைய கிரியைகளையும் இயேசுவோடு கூட சிலுவையை அறைந்தது உண்மையானா உன்னை பார்க்கும்படியாக ஜனங்கள் வருவார்கள். உயிரோடு எழுப்பப்பட்ட உன்னை பார்ப்பதற்கு ஜனங்கள் வருவார்கள். உன் பிள்ளை வருவான், உன் புருஷன் வருவான், உன் நண்பர்கள் வருவார்கள், உன் இனத்தார்கள் வருவார்கள். காரணம், இனி நீ பாவி அல்ல, நீ மகிமையுள்ள சாயலை அணிந்திருக்கிறாய். உனக்குள்ள இயேசுவை பார்க்கிறோம். உன்னுடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. அதனால ஆண்டவர் தன்னோடு கூட உட்கார வச்சு அவர் சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிக்கிறார். காரணம், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவருடையவர்கள். இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் எனக்கு சொந்தம். பிள்ளை உங்களை மாதிரி உருவாக்கப்பட்டு வரும்பொழுது அது யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். அது அவருக்கு சொந்தம். அதனால்தான் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே சிருஷ்டித்தவரும், நல்ல கவனிங்க, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ யாருடையவன்? உருவாக்கப்பட்ட நீ யாருடையவள்? உருவாக்கப்பட்ட நீ யாருடையவன்? ஒரு காலத்தில் யாக்கோபாய் இருந்தார், ஆனால் இப்பொழுது உன்னை இஸ்ரவேலாய் மாற்றியிருக்கிறார்.
உன்னை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். அதனால எந்த வல்லமைகளை கண்டு இனி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இயேசுவுக்கு சொந்தமானவன். என்னுடைய தொடர்ச்சி சாயங்காலத்தை கேட்கலாம். கண்களை மூடுவோம். எல்லாரும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. வானங்களை கேளுங்க, வானங்களை கேளுங்க, வானங்களை கேளுங்கள், ஆகாய விரிவுகளே கேளுங்கள். கர்த்தராகிய